அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி கேரட் அல்வா. அதுக்கு கேரட்டை தோல் நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 4-5 ஏலக்காய் பால் ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அடுத்து பாத்திரம் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி முந்திரி திராட்சை ரெண்டையுமே வறுத்தெடுத்து ஓரமாக வச்சுட்டு அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கேரட் பியூரேவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கேரட் நல்லா வெந்து வர்றதுக்காக 1 டம்ளர் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது வெந்து வரும்போது தளன்னு கொதிச்சுட்டே இருக்கும், மேலெல்லாம் தெரிக்கும், அதனால மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. கேரட் நல்லா வெந்து வந்ததும் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்து சுத்தமாக தண்ணி இஞ்சி வர வரைக்கும் நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இஞ்சி வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.